ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற வாழை வகைகளில் இது பச்சை வாழை, இது ஒரே ஒரு செடி தான் இருக்குது. பக்கத்தில் கன்று வந்துச்சுன்னா அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது டிசம்பர் செடி. உங்களுக்கு தெரியும், டிசம்பர் பூக்கள் பிங்க் கலரில் இருக்கும், அழகாக இருக்கும். இது பச்சை மிளகாய், குண்டு மிளகாய். ஸோ அதுவே வளர்ந்துருக்கு, ஸோ அதனால் விட்டுருக்கோம், நல்லாயிருக்கு. இது வந்து புளிச்சக்கீரை. நேற்று தான் நாங்கள் பறித்து சாப்பிட்டோம். புளிச்சக்கீரை சட்னி துவையல் செஞ்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்தது, புளிப்பாக இருந்தது. இது மல்லிப்பூ செடி. ஆக்சுவலாக நேற்று 2 நாளைக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து நட்டோம். இது என்னோடய ஒய்ஃபு வீட்டில் இருந்தது. ஸோ அவங்க பிடி கொண்டு போய் வைக்க சொன்னாங்க. சார் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம், நல்லா வந்துட்டுருக்கு. அடுத்து ஸ்பெஷல் இது கிரேப்ஸ். என்ன கலருன்னு தெரியல, மேபி வயலட்டாக இருக்கலாம், க்ரீனாக கூட இருக்கலாம். பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்கு, காய் வச்சுருக்கு. ரொம்ப பெருசாலாம் இல்லை, பட் ரொம்ப பெருசாலாம் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. பட் நல்லா வந்துருக்கு, நிறைய இருக்குது. குட்டி குட்டி சாங்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட்டு காய் இருக்குது. மேபி அடுத்த வருஷம் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் நல்ல இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வாங்கிட்டு வந்து நடணும். இது பப்பாயா. இந்த பப்பாயா ஃப்ரூட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போதைக்கு ஒரு பிஞ்சு தான் இருக்குது, பட் இன்னும் பழுக்கலை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செம ஸ்வீட்டு, நாட்டி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து இன்னொரு ஸ்பெஷலான செடி வந்து இது வந்து டேட்ஸ். ஸோ இதோடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா 4,500 rupees ஒரு பிளான்ட் நர்சரியில் வாங்கினது. மோஸ்ட்லி இட் இஸ் இம்போர்ட்டட். இது வந்து 2 பிளான்ட் வச்சுருக்கோம். ஒன்று இது, இன்னொன்று அங்கே இருக்குது, காட்டுறேன் நான். ஸோ அது வந்து மேல் பிளான்ட்டு, இது ஃபீமேல் பிளான்ட்டு. ஸோ இது வந்து அப்போ தான் வந்து பழம் வைக்கும், காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேல் ஒன்று, ஃபீமேல் ஒன்று வாங்குவோம். ஃபீமேல் வந்து 4,500, மேல் வந்து சீப்பு 1,500. அடுத்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள். ஸோ இது வந்து நாங்கள் சாப்பிட்ட பைனாப்பிளை அந்த மேலே இருக்க கொண்டையை நட்டோம். ஸோ சூப்பராக வந்துருச்சு. மேபி இட் வில் டேக் அபவுட் a year to give fruit. சூப்பராக இருக்கும். ரோஸ், நம்மகிட்ட இருக்கிற ரோஸ் வகைகளில் இது ஒன்று. இது பன்னீர் ரோஸு, நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இது மேல் டேட்ஸ் பிளான்ட். இது வந்து வால்நட், சாரி, இது வந்து பிஸ்தான்னு சொன்னாங்க, வாங்கி வச்சேன். பட்டு இது நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததில் இது வந்து இட்ஸ் நாட் ஆக்சுவல் பிஸ்தா, இட்ஸ் மலையன் பிஸ்தா. ஸோ அது ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு தெரியல, அது நட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ மலையன் பிஸ்தா ஓகே. இது வந்து நாவல் பழம். இது ஏற்கனவே நான் போட்டிருந்த நாவல் பழம் வந்து பெரிய சைஸ் ஜாமுன். இது வந்து குட்டீஸ், ஸ்மால் சைஸ் ஜாமுன். ஸோ எல்லோரும் வீட்டில் இது வைக்க வேண்டாம் அப்படின்னாங்க, இது கொட்டையாக இருக்கும், சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது அப்படின்ட்டு. பட் இருக்கட்டும், நாம் சாப்பிட்லாம், என்ன குருவிகள் சாப்பிடுவோம், கிளி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அடுத்து இன்னொரு ஸ்பெஷலான பிளான்ட் வந்து இது பேலீஃப். ஸோ இது பே லீஃப், நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுவோமே அந்த லீஃப் தான். ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இட் இஸ் 1.5 years old ஐ திங்க். ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு. நான் ஆக்சுவலாக இந்த கிளைமேட்டுக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்.
பட் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ சம்மரில் கொஞ்சம் ஷேடு வேணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு டெம்பரரி. இப்போ 2 சைடில் பார்த்திங்கன்னா பப்பாயா வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒன்றும் இந்த சைடு ஒன்று இப்போ தான் வச்சோம். ஸோ இன்னொரு 6 மந்த்ஸில் பெருசாகிடும். ஸோ அப்புறமா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்மரில் ஷேட் கொடுக்குற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். பிளான்ட் கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இது ஒரு நாவல் பழம். அது நாவல், குட்டி நாவல். இது வந்து சீத்தாப்பழம். சாதாரண சீத்தா இல்லை, முள் சீத்தா அப்படிங்கிற சோர்ஸ் ஆஃப். ஸோ இதுவும் வச்சு 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது ஆல்மோஸ்ட்டு. கூடிய சீக்கிரம் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும் இது. ஸோ ரொம்ப புளிப்பாக இருக்கும். முள் சீத்தா பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ இது வந்து நம்ம ஜாக் ஃப்ரூட்டு. இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து என்னோடய பாஸ் கொடுத்தாரு, என்னோடய மேனேஜர். ஸோ அவர் வந்து ஷிமோகாலேருந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. நல்லா தான் வந்துட்டு இருந்து, பட் ஆடு கடிச்சிச்சு. ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மேலே வந்து நாங்கள் ஸ்டீலில் கம்பி போட்டு வளைச்சி கம்பி கட்டியிருக்கோம். இதுவும் டேட்ஸ் தான். ஆனால் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நாங்கள் வந்து இது கடையில் நர்சரியில் எதுவும் வாங்கி வைக்கல. ஆனால் வீட்டில் சாப்பிட்ட டேட்ஸ், இந்த பிளாக் டேட்ஸை வந்து விதையை போட்டு வச்சோம். அது முளைச்சிது, பேக்கில் வச்சுருந்தோம் வீட்டில். ஸோ அப்புறமா அதை கொண்டு வந்து கொஞ்சம் பெருசானது கொண்டு வந்து இங்கே ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம். நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஜாக் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா கால்டு வியட்நாம் ஏர்லி ஜாக். ஸோ இது வந்து 1.5 வருஷத்துலேயே காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ தான் ஆச்சு, இது வந்து வச்சு இப்போ தான் ஒரு 3 days ஆச்சு, 3-4 days ஆச்சு. அதெல்லாம் சென்னையில் ஒரு நர்சரியில் வாங்கினோம், க்ரீன்லேண்ட் நர்சரின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பார்சல் அனுப்பிவிட்டாங்க, ஆர்டர் பண்ணது. இது வந்து வால்நட். என்னடா செடியை காணுமேன்னு யோசிப்பீங்க. இல்லை, இருக்குது, செடி நல்லா வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், லீஃபெல்லாம் இருக்குது. இப்போ தான் துளிர் விடுது. ஆக்சுவலாக அது வந்து நான் வாங்கும்போது எதுவுமே இல்லாமல் இருந்தது, லீஃப் கூட எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ 2 days ஆச்சு நட்டு. அது வந்தபோது எம்டியாக இருந்தது, வெறும் குச்சி தான் இருந்தது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இது வந்து ஆட்டம், அதனால் வந்து இதுக்கு மேலே தான் துளிர் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கொண்டு வந்து நட்டு ஒரு வாரத்துலேயே, ஒரு 1 weekலேயே பார்த்திங்கன்னா துளிர் விட ஆரம்பிச்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாம்பழம் வெரைட்டி. இது கொட்டை போட்டு வர வச்சோம் நாங்கள். ஏன்னா இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டில் இருக்க ஒரு வெரைட்டியான மாம்பழம். அது குட்டிஸாக இருக்கும், ரொம்ப ஃபைப்ரஸாக இருக்கும். எங்கள் ஊருக்கெல்லாம் வந்து அது பேர் வந்து சக்கரை குட்டின்னு சொல்லுவாங்க, சக்கரை குட்டி மாம்பழம் சொல்லிட்டு. மற்ற இடத்துல எப்படி கூப்பிட்றாங்கன்னு தெரியல. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஸ்வீட், சுகர் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஆனால் குட்டிஸாக இருக்கும், ரொம்ப ஃபைப்ரஸாக இருக்கும். யூஸ்வலாக மார்க்கெட்டில் எங்கேயும் கிடைக்காது அந்த பழம். ஸோ அதனால் இதை கொண்டு வந்து நட்டுருக்கோம். இது இன்னொரு சோர்ஸ் ஆஃப். எடுத்து பார்த்தோம், அங்கே இருக்குது ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது. இது மாதுளம்பழம். இன்னும் வைக்கல, ஆடு கடிச்சிருக்குதுன்னா ஆடு கடிச்சிருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம கம்பி கட்டி ப்ரொடெக்ட் பண்ணணும். கம்பி இல்லை, வாங்கிட்டு வந்து தான் செய்யணும். ஸோ இது ஒன்று, இது ஒரு மாதுளம்பழம். இது ராம்ஃபல், ராம் சீத்தாப்பழம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு, வெரைட்டி ஆஃப் சீத்தாப்பழம்.
இந்த செடி பார்த்திங்கன்னா ஐனி பலா ஃப்ரம் கேரளா. அது இட்ஸ் கால்டு வைல்டு ஜாக் ஃப்ரூட்டு. ஸோ இதுவும் யூனிவர்சிட்டியில் வாங்கிட்டு தான் வச்சு வச்சோம். சென்னையில் வாங்கினது நல்லா வந்துட்டுருக்கு, துளிர் வருது. இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போது டேமேஜ் ஆன லீஃபு, அதனால் அப்படி இருக்குது. பட் செடி சச் நல்லா தான் இருக்குது. அப்போ இதுதான் பனை மரம். பனை மரத்துக்கு இல்லை பழம் இருக்குது, எடுத்து வந்து போட்டு வர வச்சுது. ஸோ போட்டு விட்டோம், அதுவே தானாக வருது. நாங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றலை. சீத்தாப்பழம், பனை மரம். ஸோ இதுதான் எங்களோட முன்னாடி பக்கம் பார்த்துருப்போம்லாம். இது வந்து எங்களோட மாந்தோப்பு. ஸோ ஃபுல்லாக மாமரங்கள் இருக்குது. நிறைய மரங்கள் இறந்துட்டுது, தண்ணி கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால. பட் இப்போ தான் கொஞ்சம் சொட்டு நீருக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கோம். இதான் நாங்கள் தோட்டத்தோட பேக் எல்லாமே பேக் பின்னாடி இருக்குது. ஸோ இந்த எம்டியாக இருக்கிற ஸ்பேஸ்லலாம் நிறைய மரங்கள் நடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். மேபி பேம்பு நடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பேம்பு நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேம்பு. ஸோ அதனால் பேம்பு நல்லாயிருக்கும். அடுத்து அத்திப்பழம் நடலான்னு இருக்கோம். நிறைய அத்திப்பழம் நட்டுருக்கோம்.